தேஜா என்பவள் ஓர் ஏழை பெண். அவள் கெடாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்தாலும் அவள் மனமுடையவில்லை. குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதால் கிராமத்தின் பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு சிறிய இட்லி கடை ஒன்றை தொடங்க எண்ணினாள். கடைக்கு ஏற்ற சிறிய பொருட்களை வாங்கி ஆரம்பித்தாள். மனம் நெகிழ்ந்தாள். பல கனவுகள் அவள் முன்வந்து சென்றன. ஆரம்பத்தில் வியாபாரம் மிகவும் மந்தமாக இருந்தது. பலர் அவள் கடையை பார்த்து பார்க்காததும் போலும் கேலி செய்து சென்றனர். ஆனால் தேஜா நம்பிக்கையோடு தினமும் கடவுளை நினைத்து உழைத்தாள். ஒரு நாள் மிகவும் பசியுடன் ஒரு முதியவர் அவள் கடைக்கு வந்தார். அவரிடம் பணம் இல்லை. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு 2 நாளாச்சு என்றார். இதை பார்த்த தேஜா சற்றும் தயங்காமல், இதோ ஐயா, இந்த இட்லிகளை சாப்பிடுங்கள் என்றாள். அவள் அவற்றை அன்புடன் இலவசமாக கொடுத்தாள். அந்த முதியவர் பசி தீர சாப்பிட்டார். பிறகு, அம்மா, உன் தர்மம் தலைகாக்கும் என்று அவளை ஆசீர்வதித்து சென்றார். அதன் பின் தேஜாவின் கடை மெதுவாக வளரத் தொடங்கியது. அவள் செய்யும் இட்லியின் சுவையும் அவள் காட்டும் அன்பும் அனைவரையும் கவர்ந்தது. மக்கள் அதிகமாக வரத் தொடங்கினர். சில ஆண்டுகளிலேயே அந்த சிறிய இட்லி கடை ஒரு பெரிய உணவகமாக மாற்றப்பட்டது. தேஜா செல்வந்தையாக ஆனாலும் தனது பழைய வாழ்க்கையை மறக்கவில்லை. ஏழைகளுக்கு தினமும் இலவச உணவு வழங்கத் தொடங்கினாள். வேலையில்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாள். மாணவர்களுக்கு கல்வி உதவியும் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் உதவிய பலரும் ஒன்று கூடி மலருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது தேஜா, நான் கடவுளின் கருணையாலும் உங்களின் அன்பாலும் வளர்ந்தேன் என்றாள். மேலும் மற்றவர்களுக்கு உதவுவது என் கடமை என்றாள். அவள் வாழ்வு அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறியது. நெறி, கடின உழைப்பு, கடவுள் நம்பிக்கை மற்றும் பிறருக்கு உதவும் மனம் இருந்தால் ஏழையின் வாழ்க்கையும் செழிப்பாக மாறும்.